ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதில் அருமையான சுவையான போலி எப்படி செய்யலான்னு தாங்க. இந்த மாதிரி நான் 3 கிழங்கு தோல் எடுத்து உரிச்சு வச்சுக்கிட்டேன். இதை நல்லா உரிச்சிட்டு ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் தேங்காவும் வெல்லமும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அது கூட இந்த சக்கரவள்ளி கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியா. நான் அந்த மாதிரி அந்த சக்கரவள்ளி கிழங்க நல்லா பிசைஞ்சு அது கூட தேங்காய் வெல்லம் சேர்த்து உருண்டை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு சரி மாவு நம்ம ஒரு மார்னிங் டிஃபன் பண்ணும் போதே நம்ம ஒரு மைதா மாவு எடுத்து மைதா மாவுல ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சு நல்லா பெசரி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டு மேல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருங்க. ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ நல்லா ஊறட்டும், அப்ப சாஃப்ட் ஆகும். இதுதாங்க நம்ம மேல் மாவுன்னு சொல்றது. இந்த மாவை வச்சுதான் நம்ம இப்ப போலி பண்ண போறோம். கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த சரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் கிடையாதுங்க, கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த உருண்டையை மூடி வச்சு இதை மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளவுதாங்க இந்த ப்ரொசீஜரே. ரொம்ப ஈஸிங்க செய்யறது, ஆனா ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. பருப்பு போலி நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் பிரமாதமா வருங்க. இப்ப நம்ம இதை சும்மாவே கை வச்சு இப்படி தட்டி விட்டா போதும். எவ்வளவு நம்ம ப்ரெஸ் பண்ணலாமா பண்ணிக்கலாம். திக்கா வேணும்னா திக்கா, தின்னா வேணும்னா நான் ஒரு மீடியம் அளவுக்கு தான் செய்யறேன். இப்போ இதை நம்ம தவாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து விட்டாலே வந்துடும். கொஞ்சம் நெய் விட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டா போதும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இதுலயே நான் 4 போட்டிருக்கேன். இது அப்படியே ஒரே ட்ரிப்லயே நமக்கு சீக்கிரமா முடிஞ்சிரும். எனக்கு மொத்தம் ஒரு 10 வந்துச்சுங்க. நல்லாவே கலர்ஃபுல்லாவும் இருக்கும், கருப்பாவும் இருக்காது. நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டோம்னா பிரமாதமா டோஸ்ட் பண்ணி கோல்டன் கலர்ல நம்ம எடுத்து சூடாவே பரிமாறலாங்க. நம்ம விருந்தாளிங்க வந்தா ஸ்வீட் பரிமாறணும்னு சொன்னீங்கன்னா இது ஹெல்தியாவும் இருக்கும். வெளியில இருந்து வாங்க வேண்டியது இல்லை, வீட்லயே பிரமாதமா நம்ம செஞ்சு கலக்கலாங்க. சூடாவும் பரிமாறினா சூடு ஆறுனாலும் ரொம்ப சாஃப்டாவே இருக்குங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இது பண்றதுக்கு. ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் ஹெல்தியான நம்ம சாஃப்டான நம்ம போலி வீட்லயே தயார் பண்ணலாங்க. இதுக்கு அளவு ஒண்ணுமே கிடையாதுங்க. தேங்காய், ஏலக்காய், அதுக்கப்புறம் வெல்லம், இது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு. இது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா அது எல்லாமே கம்மி பண்ணிட்டு மிக்சியில ஒரு 2 ரன் பண்ணி இந்த மேஷ் பண்ற சக்கரவள்ளி கிழங்கு கூட போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதா. இதுக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாதுங்க. அதனால வீட்டுல எல்லாருமே யார் வேணாலும் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.